வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு. சாந்தியுடன் ஒரு மறக்க முடியாத இரவு. ஒரு மாலுமியோட முதல் காதல் பத்தின ஒரு சுவாரஸ்யமான அலசல் இது. ஆனா இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான காதல் கதை கிடையாதுங்க. ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிற ஒரு பதிவு. வாங்க நேரா விஷயத்துக்குள்ளே போயிடலாம். இது ஒரு 1983ஆம் ஆண்டு கதை. 2011இல் எழுதப்பட்டது. எனது மகன் இப்போது சர்வகலாசாலைக்கு விண்ணப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அதனாலோ என்னவோ தெரியவில்லை, ராக்கிங் ஞாபகம் வந்துவிட்டது. ஆனால் அப்படியொன்றும் இங்கே நோர்வேயில் கிடையாது என்பது ஒரு புறம் இருக்க, ராக்கிங்கோடு சேர்ந்து என் சாந்தியின் ஞாபகமும் மெல்ல துளிர்க்கிறது. அது ஒரு ஆனந்தமான காலம், என் இனிய இளமை காலமும் கூட. எனக்கு அப்போது சரியாக 21 வயது கூட ஆகவில்லை. சாந்திக்கு 18ஐ நெருங்கிக் கொண்டிருந்தது. கூரிய முன்னழகும் அழகான வளைவோடு கூடிய பின்னழகும் அவள் கருப்பாக இருந்தாலும் எடுப்பாக இருந்தன. நான் அவ்வளவு அழகானவன் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒரு விதமான கவர்ச்சி என்னில் இருந்தது என்பது ஏதோ உண்மைதான். நண்பர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். உடற்பயிற்சி செய்யாமலே அந்த வயதிற்கேற்ற இயற்கையான கட்டுமஸ்தான தோற்றம் கொண்டிருந்தேன். அவளை அடைய என்னோடு படித்தவர்கள் எல்லாம் முயற்சி செய்த போதும் எனக்குதான் அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. இந்த விடயம் வீட்டுக்கு தெரியவே தெரியாது. நேரம் வரும்போது சொல்லலாம் என்று விட்டுவிட்டேன். அன்று அதிகாலையிலேயே எழுந்து விட்டேன். இதுதான் முதல் முறை என்பதனாலோ என்னவோ ஒரே பதட்டம். காற்றில் மிதப்பது போல் இனம் புரியாத சந்தோஷம். எதை எடுப்பது எதை வைப்பது என்று தடுமாறி ஒரு வழியாக பயணப்பெட்டியில் தேவையான எல்லாவற்றையும் அடுக்கிக் கொண்டேன். இதற்காக அதற்கு முதல் நாளே மிக பிரபல்யமான சிகையலங்கார நிலையம் ஒன்றில் சிகையலங்காரம் செய்து கொண்டு விட்டேன். சாந்தியிடம் போகப்போவது அன்று மாலையாக இருந்தாலும் எல்லா ஆயத்தங்களையும் காலையிலேயே ஆரம்பித்து விட்டேன். எதையாவது மறந்துவிட்டேனா என்று யோசிக்க ஆரம்பித்தேன். நிச்சயமாக இப்போது நேரம் காலை 3:45 இருக்கும். பக்கத்து அறையின் கதவு தட்டப்பட்டு 1/4 மணி அழைப்பு வழங்குவது கேட்கிறது. அதன் அர்த்தம் இன்னும் 15 நிமிடங்களில் நான் இயந்திர கட்டுப்பாட்டு அறையில் இருக்க வேண்டும். என்னுடைய கதவு தட்டப்படும் முன்னரே நான் விழித்திருப்பதை உணர்த்தும் சமிக்கை கொடுத்தேன். இரவெல்லாம் நித்திரையே வராததால் உடம்பெல்லாம் சோர்வாக இருந்தது. இருப்பினும் கட்டிலை விட்டு இறங்கிக் கொண்டேன். பல் துலக்கி முகம் கழுவிக்கொண்டேன். காலை கடன்களை முடித்துக்கொண்டு கண்ணாடியை பார்த்து அரைமுடியை விரல்களினால் கோதிவிட்டபடியே கதவருகே சென்றேன். துவைத்து கொண்டு வந்து கொழுவியில் மாட்டப்பட்டிருந்த முழு மேலங்கியை எடுத்து போட்டுக்கொண்டு சப்பாத்திகளை அணிந்தேன். அரைக்கதவை சாற்றிவிட்டு நேரே இயந்திர அறையை நோக்கி விரைவாக நடந்தேன். அதன் இரும்பு கதவினை திறந்து சத்தமாக ஒரு விசில் அடித்தேன். விசிலை கேட்டதும் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல அதுவரை இயந்திர அறையை கண்காணித்துக் கொண்டிருந்த சக இயந்திரிய அதிகாரி மேலே ஓடி வந்தார். காலை வணக்கத்தை தெரிவித்தபடியே விடை பெற்றுக் கொண்டோம். அவர் மேலே வந்த அந்த ஏணிப்படிகளின் இருபக்க கைப்பிடிகளிலும் பிடித்தபடியே வழுக்கிக் கொண்டு கீழ்த்தளத்தை அடைந்தேன். கட்டுப்பாட்டு அறையினுள் சென்று பதிவேட்டில் அன்றைய பதிவுகளை பார்த்து கொண்டிருக்கையில் ஆவி பறக்கும் தேநீரை நீட்டியபடியே வந்து நின்றார் ஒரு சமையலறை பணியாளர். நன்றி சொல்லியபடியே வாங்கிக் கொண்டேன். அந்த அதிகாலை நேரத்து குளிருக்கு தேநீர் இதமாக இருந்தது. ஆனாலும் அதை ரசித்து குடிக்க முடியாமல் மனதில் ஒரு நெருடல் தோன்றவே செய்தது. ஏனோ இன்று ஒரே பதட்டம், பழைய நினைவுகளெல்லாம் வந்தன. நான் அப்போது பார்வைக்கு இப்போது இயற்கை படத்தில் நடித்த ஷியாம் மாதிரி இருப்பேன். எலுமிச்சம்பழ நிறம், மீசையோடு கூடிய குறுந்தாடி, இப்போதும் போன்றே அடர்ந்த முடி. அந்த முடியை உண்மையானது அல்லது வைத்த முடியா என்ற ஐயத்தை ஏற்படுத்திய நிகழ்வுகளும் உண்டு. எனது வாழ்க்கையில் இதுவரை ஒரே ஒரு தடவை மட்டும்தான் மீசையை சவரம் செய்து கொண்டிருக்கிறேன். அதுவும் விருந்தி அல்ல, பல்கலைக்கழக ராக்கிங்கின் போது. ஆனால் தலைமுடியை சவரம் செய்து கொண்டது எப்போதுமே நடந்ததில்லை. வழமையில் சந்தோஷமாக வேலை பார்க்கும் எனக்கு இன்று வேலையே ஓடவில்லை. எனது வேலை நேரம், டியூட்டி டைம் முடிவை நெருங்க நெருங்க நாடி துடிப்பும் அதிகரித்த வண்ணமே இருந்தது. நேரம் 8 மணியை நெருங்கும் போது எமது கப்பலும் சூயஸ் கனலை கடந்து எகிப்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தது. அதுதான் இந்த மனக்குழப்பத்துக்கு காரணம். பல்கலைக்கழக ராக்கிங் எல்லாம் கடந்து வந்திருந்தாலும் இப்போது நடக்கப் போவதை நினைக்க கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. கப்பல்களில் நடக்கும் ராக்கிங்கை பிளே என்று அழைப்பதுதான் அப்போதைய வழக்கம். என்னுடைய சிரேஷ்ட அதிகாரிகளில் ஒருவரான ராஜபக்ஷ சொன்னபடியே கப்பலின் பிரதான இயந்திரத்தின் ஆர்முடுகிக்கு முன்னால் முழங்காலில் இருந்து கொண்டேன். மற்றும் பல சக கடலோடிகள் புடைசூழ ஆரம்பமானது பிளேயின் இறுதி நாள் கெடுபிடிகள். சுயஸ் கனலை கடக்கும்போது மட்டுமல்ல, கண்டம் விட்டு கண்டம் புகும் கடல் வழிகளிலெல்லாம் இப்படி செய்வது அக்காலத்தில் மரபாக இருந்தது. இப்போது எப்படியோ தெரியவில்லை. எனது மேலங்கி இடுப்பு வரை இறக்கப்பட்டது. அங்கே எடுத்து வரப்பட்ட சிவப்பு மற்றும் பச்சை எண்ணெய் வர்ணங்களில்
சிவப்பு வர்ணத்தை தூரிகையினால் முகத்திலிருந்து இடுப்பு வரை நெடுக்காக இடது பக்கத்துக்கு பூசினார்கள். பின்னர் வலது பக்கத்துக்கு பச்சை வர்ணம் பூசப்பட்டது. இது கப்பல் மற்றும் விமானங்களில் பாவிக்கும் குறி விளக்குகளின் நிறவிளக்கம். அந்த கைங்கரியம் இனிதே நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து நடந்ததுதான் நான் விரும்பாத மீசை, தாடி, சவரம். அதோடு நிற்கவில்லை. ஒரு வாளி நிறைய எடுத்து வைக்கப்பட்டிருந்த மசகு எண்ணெயை, க்ரூட் ஆயிலை இன்னொருவர் எடுத்து என் தலையில் ஊற்றி தன் பங்கை நிறைவேற்றினார். அது கருப்பு கழியாக உடம்பெல்லாம் வழிந்தோடியது. வெள்ளை வெளேரென்ற அந்த ஆடைக்கு அன்றோடு விடுதலை. எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பு வைத்தாற்போல் தலைமுடியின் ஒரு பகுதியை தலையின் அடி தெரியும்படி அப்படியே கோதி எடுத்து விட்டார் இன்னொருவர். பிறகென்ன, இயந்திர அறையில் சுதந்திரம் அடைந்தேன் என்று நினைக்கும்போது வந்தது கடைசி சோதனை. ஒரு 1/2 லிட்டர் கண்ணாடி குவளையில் விஸ்கி, பிராண்டி, ரம், ஜின், வாட்கா இன்னும் இன்னோரன்ன மதுபானங்களையெல்லாம் நிரப்பி அதனுள் கொஞ்சம் இல்லை நிறையவே மிளகுத்தூள் கலந்து கொஞ்சம் டபாஸ்கோ சோசும் விட்டு ஒரு கலக்கு கலக்கி அன்போடு பரிமாறினர். அதை குவளையை விட்டு வாயை எடுக்காமலே குடித்தால்தான் உண்டு, அல்லது எடுக்கும் ஒவ்வொரு தடவைக்கும் ஒவ்வொரு குவளை அதிகரிக்கும் என்ற நிபந்தனையின் நிமித்தம் ஒன்றுடனேயே முடித்து வெற்றிகரமாக வெளியேறினேன். எண்ணெய் வர்ணம், மசகு எண்ணெய் எல்லாம் கழுவி முடிக்க 1 மணி நேரத்துக்கு மேலானது. முன்கூட்டியே கதைத்து வைத்தபடி லெக்கி எனக்கு தலைச்சவரம் செய்துவிட்டார். மீண்டும் முழுகுவதற்கு நேரமே தேவைப்படவில்லை. முகம் கழுவும் போதே முழுகும் நிலைக்கல்லவா தள்ளிவிட்டார்கள். கப்பலில் பாவிக்கும் சீருடையான வெள்ளை கார்ச்சட்டை, வெள்ளை மேற்சட்டை, 2 தோள்பட்டைகளிலும் ஒரு தங்க நிற கோடும் ஒரு நட்சத்திரமும் இடப்பட்ட கருப்பு பட்டிகளும் அணிந்து கருப்பு சப்பாதுகளுடன் லாபியை அடைந்தேன். அங்கே அனுமவிலுவின் கதாநாயகனாக வரவேற்கப்பட்டேன். வரவேற்பு பானத்துடன் ஆரம்பமாகி முதன்மை எந்திரியர் உரையின் முடிவில் எனக்கு சான்றிதழும் வழங்கப்பட்டது. குடிவகைகளுடன் பலவிதமான உணவு பதார்த்தங்கள் பரிமாறப்பட்டு பின்னர் பாட்டு, நடனம் என நள்ளிரவை தாண்டியும் நிகழ்வு களைகட்டியது. மீண்டும் காலையில் 3:45க்கு எழுந்திருக்க வேண்டும் என்பதனால் 1-1:30 மணியளவில் அறைக்குச் சென்று உடையை மாற்றிக்கொண்டு பல் துலக்கிவிட்டு கட்டிலில் சாய்ந்து கொண்டேன். எதற்கும் ஒரு முறை பார்ப்போம் என்று பயணப்பட்டியை மீண்டும் ஒரு முறை திறந்து பார்த்து கொண்டேன். குளியலறை சாதனப்பையை வைக்க மறந்தது தெரிய வரவே அதையும் எடுத்து எல்லாம் இருக்கிறதா என சரிபார்த்து கொண்டேன். இன்னும் சில மணித்துளிகளில் சாந்தியை காணப்போகும் சந்தோஷம் கரைபுரண்டு ஓடியது. தலை கால் புரியவில்லை. மனதில் பூரிப்போடு உடை மாற்றிக்கொண்டேன். கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே வாசனையொட்டி கொண்டேன். சென்ட் அடித்துக் கொண்டேன். கதவனை பூட்டிக்கொண்டு வெளியே வந்து பேருந்து நிலையத்தில் காத்திருந்தேன். நொடிகள் மணிகளாக தெரிந்தன. ஒரு வாராக அது வந்து சேர்ந்தது. ஏறி அமர்ந்து கொண்டேன். எண்ணமெல்லாம் சாந்தியாகவே இருந்தது. இறங்க வேண்டிய இடம் வந்தது. அவசர அவசரமாக பயணப்பையையும் தூக்கிக் கொண்டு இறங்கினேன். தூரத்திலேயே சாந்தி நின்றிருப்பது தெரிந்தது. நிதானமாக நடக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டே அவசரமாக ஓடினேன். அவள் அருகில். அவளும் வழிமேல் விழி வைத்து காத்திருந்தாள். அரைகுறையாக வெளியே தெரிந்த அவளது உருண்டு திரண்ட முன்னழகு மேலெழுந்து கீழிழங்கி என்னை தன்னருகே வா என்று அழைப்பது போன்று எனக்குள் ஒரு பிரமையை ஏற்படுத்தியது. கட்டி அணைக்க வேண்டும் போலிருந்தாலும் மெதுவாக தொட்டு பார்க்கிறேன். அந்த கோடை வெயிலிலும் குளிர்ந்தாள். குதூகலித்த மனது எங்கோ பறந்தது. முன்கூட்டியே ஒதுக்கப்பட்ட அறையின் அலுமாரியில் கொண்டு வந்த பயணப்பையை வைத்தேன். கருஞ்சிவப்பு நிலவிரிப்பும் பளபளக்கும் தளபாடங்களும் வெள்ளை நிற கட்டில் விரிப்பின் விளிம்பில் விரித்திருந்த செங்கம்பளமும் அந்த அறையில் பரவியிருந்த மென்மையான மல்லிகை மணமும் என்னை கிறங்க வைத்தது. பாதணிகளை கழற்றிவிட்டு அப்படியே அங்கிருந்த கட்டிலில் படுத்து கொண்டேன். முதல் முத்தம், முதல் கவிதை, முதல் பாடசாலை, முதல் காதல் போல் இது எனக்கு முதல் முறை மாத்திரமல்ல, புது அனுபவத்தையும் அல்லவா தரப்போகிறது. நினைத்து பார்த்தேன். என்னை மறந்தேன். சாந்தி தன் பெயருக்கு ஏற்ற மாதிரியே சாந்தமாகத்தான் எல்லாம் ஆரம்பித்தாள். சாந்தி திடீரென்று வித்தியாசமானாள். நான் விகரமானேன். அவள் முன்னும் பின்னும் மேலும் கீழும் பக்கவாட்டிலும் என அசையத் தொடங்கலானாள். நான் நிலைகுலைந்து போனேன். கவி பேரரசு தற்போது எழுதிய வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லாதொரு உருண்டை கவிவரிகளை நான் அத்தருணத்தில் அனுபவித்தேன். இது எனக்கு புதிது மட்டுமல்ல, முதல் முறையும் கூட. அதனால் எவ்வளவு நேரம் தாக்குப்பிடிப்பேனோ என்ற பயம் பற்றி கொண்டது. அது வந்துவிட்டால் வெளியில் யாருக்கும் தெரியப் போவதில்லை. ஆனாலும் என்னுடைய சுயமரியாதை என்னாவது? தன்னம்பிக்கை போய்விடுமே என்று மனது அங்கலாய்த்தது. பாக்யராஜ் பாஷையில் சொன்னால் அதுதான் நடுவில் இருக்கும் அந்த 3 எழுத்து சமாச்சாரம். அதனால் இதை அனுபவித்தவர்களும் அனுபவசாலிகளும் சொன்ன வழிமுறைகளை கையாள முயற்சித்தேன். அவளும் அசைவுகளை அகோரப்படுத்தினாள். கட்டிலின் இருமருங்கிலும் கைகளால் இறுகப் பிடித்துக் கொண்டே சமாளிக்கலானேன்.
இரவு நீழ நீழ அவளின் அசைவுகளும் குறைந்து ஒருவாறு ஓய்ந்தது. நான் வெற்றி கொண்ட களைப்பில் பெருமிதத்துடன் உறங்கிப் போனேன். இச்சம்பவம் நடந்து ஓரிரு வருடங்களிலேயே சாந்தி தனது இறுதி யாத்திரையை மேற்கொண்டு விட்டதை அறிந்து கவலை கொண்டேன். கவலைப்பட மாத்திரம்தான் முடிந்ததே தவிர சாந்தியின் கடைசி காலத்தில் எனக்கு அவளை பார்க்க முடியாத சூழ்நிலை. அந்த தருணத்தில் எனக்கும் ஸ்ரீமதிக்கும் ஏற்பட்ட பிணைப்பின் காரணமாக அது நிறைவேறாது போய்விட்டது. இப்போது ஸ்ரீமதியும் இவ்வுலகில் இல்லை. இருப்பினும் இக்கதையை எனக்கு முதலாய் கிடைத்த என் சாந்திக்கு சமர்ப்பிக்கிறேன். பிற்குறிப்பு: ஒரு சில வார்த்தைகள் சொல்லியே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் என்னை தப்பாக எடை போட்டு விடுவீர்கள். சொல்வதால் உங்களுக்கு சப்பென்று போய்விடும். இருந்தாலும் பரவாயில்லை. சாந்தியின் முழு பெயர் MV லங்கா சாந்தி, மோட்டார் வெசல் லங்கா சாந்தி. ஸ்ரீமதியின் முழு பெயர் MV லங்கா ஸ்ரீமதி, மோட்டார் வெசல் லங்கா ஸ்ரீமதி. கப்பல்களை எப்போதும் பின்பால் என்று கொள்வதே வழக்கம். அந்த மூன்றெழுத்து சமாச்சாரம்: வாந்தி, உருண்டு திரண்ட முன்னழகு, ஷிப்ஸ் பவ், அசைவுகளின் விளக்கம்: ரோல், பிச், யா, சர்ஜ், ஸ்வே அண்ட் ஹீவ். சிவப்பு பச்சை நிற விளக்கம்: போர்ட் அண்ட் ஸ்டார்போர்ட். கதையை ரசித்திருப்பீர்கள் என நம்புகிறேன்.